இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் திருச்சபை மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த நாட்களிலும் நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாவீதை போல நான் கர்த்தரை காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலும் நாம் தேவனை நாம் இருக்கிற இடங்களில் அவரை தொழுது கொள்ளும்படியான நல்ல ஸ்லாக்கியத்தை கத்திருந்த நாட்களிலே அவர் உண்டு பண்ணி தந்திருக்கிறார். தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில வீதிகளிலே மரணோலத்தின் சத்தங்கள், கூக்குரலின் சத்தம், வியாதியின் தொற்று அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில தேவஜனமாய் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால் ஆமென் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை பெரிது. ஆண்டவர் நம்மை இம்மற்றும் கண்ணின்மணி போல பாதுகாத்த தேவன். இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்க, பிறருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஆக இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை பாடி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஊடகத்தின் மூலமாய் தொடர்ந்து ஆலயங்கள் பூட்டப்பட்டாலும் சபையின் சார்பில் ஜபங்களும் இந்த VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் தடையின்றி நடைபெற இந்த ஆண்டும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன் நீங்கள் அனைத்த நம்ம சபையிலிருந்து ஒளிபரப்பாகக்கூடிய இந்த ஊடகத்தின் மூலமாய் ஒளிபரப்பக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபத்தினாலே நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்தை தாங்கும்படி, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் அதிகரிக்கட்டும், வேத தியானம் அதிகரிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலின் என் ஜனமே என்றும் இடர வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து ஆமென் வழி நடத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உண்மையுள்ளதா இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கலாம். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பாஸ்காட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பாஸ்காட்டுக்குட்டி. ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு, ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியரும் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வ
வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், யுத்தத்திலே முன்னே நின்று ஜெயமே கொடுத்தாரே. யுத்தத்திலே முன்னே சென்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் தேவன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலவெளியிலும், அல்லேலூயா, even though we are insignificant, amen, but there is a God who is so watchful about us, who cares for us. நம்மை நினைவு கூறுகிற ஒரு சர்வ வல்ல தேவன் உண்டு. நாம் அற்பமானவர்கள் இந்த எண்ணல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய தேவன். அன்னைக்கு 70 பேரை எகிப்துக்கு போனவர்களை தேவன் பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். எகிப்து என்ற இரும்பு கலவாயிலிருந்து என் ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். இந்த நாளில் அதே ஆண்டவர் நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறதவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பாடலாங்களா? அல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்,
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவர் அவர் தூங்குவதும் இல்லை. சந்தோஷமா கையை தட்டி எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களில் பலன் கொண்டு தாங்குவார். பலவித சோதனை ஜெய நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கீழகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் கொண்டு தாங்குவார். பலவீன சோதனை ஜெயம் நமக்கள். சொல்லுங்க. பலவீன நாட்களில் பலன் கொண்டு தாங்குவார். பலவிதமான சோதனை நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. சொல்லுங்க. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன். சொல்லுங்க. இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன். I just keep trusting the Lord as the days go by. Amen. இயேசுவை. கண்மலைகள் மேற்கும்படியாய் கர்த்தர் உந்தன் கரம் பிடித்தார். கண்மலைகள் மேற்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய்.
சந்தோஷமா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவான் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவான் கிருபையாலே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா. Praise the Lord, worship His name, O God. ராஜா தேவனை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளிடுவார். விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆபத்து நாளிலே அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளுவாராக என்று சொல்லி ஆமென். சங்கீதம் 20 குறித்து மேன்மை பாராட்டலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் எழுந்து நிற்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போய் சொல்ல தாமதித்தாலும் காத்திரது நிச்சயமாய் வரும் என்று கர்த்தர் ஆபகுக்கு வாக்குரை செய்தார். ஆமென். நீங்கள் விவரித்தாலும் நம்ப முடியாத கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வருஷத்தின் நடுவில் தன் கிரியை உயிர்ப்பிக்கிற நல்ல ஆண்டவர். ஆமென். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்திலே 17, 18 ஆகிய வசனத்திலே ஆபகுக் சொல்லி சொல்லுகிறார். ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆமென் ஸ்தோத்திரம், தொழுவத்திலே ஆடு மாடுகள் இல்லாமல் போனாலும், களஞ்சியத்திலே தானியம் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவரின் கால்களை மான்கால்களை போல மாற்றி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான். ஒருவேளை இன்றைக்கும் நாம் பார்க்கிற சூழ்நிலை ஆமென் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஆமென் அசைக்கக்கூடியதா இருக்கிறது. நாம் பார்க்கிற சூழ்நிலை இன்னைக்கு அல்லேலூயா நம்மால் ஜெபிக்க முடியாத, நம்மால் இன்னும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு யூஸ்லெஸ் ஹோப்லெஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்களும் நானும் சூழ்நிலை ஒரு நாள் நம்மை பாதிக்க நாம் விடக்கூடாது. ஆமென். பிரச்சனைகள் நம்மை டிக்டேட் பண்ண விடக்கூடாது. நீங்களும் நானும் சொல்லணும். தாவீதை போல கேள்வி அப்துல்லாம் என்ற கெபியில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமென், எனக்காக யாவற்றும் செய்து முடிக்க போகிற தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன், ஆமென், பாடி ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலும் சூழ்நிலைகள் நம்மை பாதிக்க கூடாது. ஆமென். நீங்களும் நானும் மலைகளை பற்றி பிரச்சனைகளை பற்றி பேசுகிறவர்கள் அல்ல, மலையோடு பேசுகிறவர்கள், பிரச்சனையோடு பேசுகிறவர்கள், பிரச்சனையை பற்றி அல்ல. தாவீது சொல்லுகிறான், ஆமென், நான் பயந்த நாளிலே கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. நான் பயப்பட்ட நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நான் நம்பி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உஷ்ண வராது வருவதை பாராமல் ஆமென் இலை உதிராத பச்சை மரத்தை போல பசுமையான மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவான். சொல்லுங்க, உம்மை நம்பும்னா நான் பாக்கியவான். அல்லேலூயா. உம்மையே நான் நம்பி இருப்பேன் என்ற சூழ்நிலையில I just keep trusting the Lord as the days goes by என்று சொன்ன பக்தனை போல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நல்ல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் தாவீதின் மேல் நம்பிக்கை. தாவீதுடைய நம்பிக்கை என்ன? ஆமென். The Lord is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென். அவர் என்னை வைத்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். சேர்ந்து கைகள் வைத்து இருக்கிற இடங்களில அல்லேலூயா சேர்ந்து பாடுங்களே. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் அப்படியாராதிமே. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. சொல்லுங்கள். கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். ரெண்டு கைகளை கூப்பி அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. Oh, we worship your name. அஞ்சிடே, yes Lord, அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் என்னோடு கூட இருந்து தெற்றினாத்தம் கோழி என்னோடு கூட இருந்து தெற்றினாத்தம் தோழி பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகிதா. பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகிதா. சத்தத்தை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் போதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தர் இயேசு தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா.
அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் yes Lord yes Lord இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவே கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவே இரண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே மக்கு நன்றி. மரண இருளின் சூழ்நிலையில் எங்கள் நடந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அலைகள் மேல் கடலில் மேல் நடந்து வந்து காற்றை பார்த்து கடலை பார்த்து அலையை பார்த்து இறையாதே என்று சொல்லி அமைதிப்படுத்தி ஆண்டவரே நான் பேச வேண்டிய பிரச்சனைகளோடு நீர் பேசி நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை நீர் சந்தித்து ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பயத்தை அவிசுவாசத்தை எடுத்து ஆண்டவரே கர்த்தர் யார் என்ற இன்னும் அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை பத்திரமாய் கரை சேர்க்க என்றைக்கும் நீ சர்வவல்ல தேவனாய் இருக்கிறீர். சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் ஒரு பாய்மர கப்பலை போல இருக்கிறோம். காற்று அடிக்கும் திசையெல்லாம் நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய நங்கூரமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா என்ன வந்தாலும் நம்புவேன். சொல்லுங்க என் மீட்பரே இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமா எவள அன்பு கொண்டா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் சத்தத்தை உயர்த்தி வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. சொல்லுங்க என்ன வந்தாலும் நம்புவேன் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே கர்த்தர் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் யார்? கர்த்தர் பட்சத்தில் இராவிட்டால் என்று சங்கீதம் 124 பக்தன் சொல்லுகிறான். ஆனால் ரோமருக்கு நிருபத்தில் தாவி ஆமென் பவுல் சொல்லும் பொழுது கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? சொல்லும்போது சொல்லுகிறான் ஓ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறவன் யார்? மரணமோ வியாதியோ ஆமென் நிர்வாணமோ பட்டயமோ ஆமென் சோத்திரம் எது என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? நாளில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் மனதோடு இம்மையை நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு சொல்லுங்க காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. கண்மலை வெடிப்பிலே ஆண்டவரை கரத்தின் நிழலினால் என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் மறைந்திருக்கிற அனுபவங்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலும் அதிகமாய் ஜெபத்திலும் அதிகமாய் தேசத்திற்காய் ஜெபித்து ஆண்டவருடைய வேதத்தின் வசனங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அந்த கண்மலை வெடிப்பிலே மறைந்திருக்கிற
நாட்கள் எங்கள் புலம்பல் உங்களுடைய பார்வையில ஆனந்த கடிப்பா இருக்கிறது. ஆண்டவர் இந்த கண்மலை பிளவுண்ட கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னும் மகிமையான வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாரும். இந்த நாட்களை நாங்கள் வீணாக்கி விடாதபடி மகிமையை இன்னும் காண ஆண்டவரின் மேல் இருக்கிற வாஞ்சை இன்னும் பெருகட்டும் சுவாமி. அல்லேலூயா சொல்லுங்க. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலையின் மறைவில் உள்ளம் கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. சொல்லுங்கள். கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ நினைத்தது தடைபடாது. அதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கைகளை கூப்பி. கண்மலையில் மறைவின் உள்ள கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்க கவலை வேண்டாம். காகத்தை கவனியற்றி நாளை நாளுக்காக கவலை வேண்டாம். காகத்தை கவனியற்றி ஏழை நான் கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. கண்மலையின் வரைவில் உள்ளம் கையின் நடுவில் கண்களின் கருவிழி போலவே இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழி போலவே இம்மட்டும் காத்திரே. ரெண்டு கைகளை உயர்த்தி. கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். Oh God, we worship you. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி. எல்லாரும் நம்பும் நம்பிக்கையானவரே, எல்லாரும் நம்பும் நம்பிக்கையானவரே. இந்த நாளிலுமே நாங்கள் நம்பியிருக்கிறோம். இந்த வேளையிலுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இருள் பூமியும் இருள் ஜனங்களை முழு நம்மே வெளிச்சம் முடிக்கும் என்று சொல்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணும் தேவன் இந்த மரண இருள் தேசத்தை சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே
இந்த வியாதியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தாரும். அதிகமாய் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் இந்த வியாதி தொற்று குறையட்டும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் குணயம் அடையட்டும். இழந்து நிற்கிற ஜனங்கள், தன்னுடைய சொந்தங்களை இழந்து நிற்கிறவர்களை, அருமையானவர்களை இழந்து நிற்கிறவர்களை நீராற்றி தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணலாம். தங்கள் ஜீவனை பணை வைத்து இரவு பகல் பணியாற்றுகிற அரசாங்க அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்களை, துப்புரவு தொழிலாளர்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, மருத்துவ வசதிகள் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களுக்கு தடையின்றி கிடைக்கட்டும். சுவாசிக்கிற ஆக்சிஜன், மருத்துவம், ஆண்டவரை மருந்துகள் எல்லாம் கிடைக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையை கையாள தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தில் பெருகி இருக்கிற குடி பழக்கத்தின் ஆவிகள், குடி வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேர் பேராய் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. உடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சாமி. இயேசுவின் நாமத்தின் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். சங்கீதம் 68 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm 68 verse 20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழி உண்டு. மரணத்துக்கு நீங்கும் வழி உண்டு. அல்லேலூயா. வழிகளும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். Our God is a God of salvation, and to God the Lord belongs escapes from death. மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. மரணத்துக்கு நீங்கும் வழி அல்ல, வழிகளும் உண்டு. There are ways of escapes from death. இந்த நாளில நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்றால், Amen, the God of our salvation. ரட்சிப்பு அருளும் தேவனுமாய் இருக்கிறார். இந்த வேத பகுதியில நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த ரட்சிப்பின் தேவன் அல்லது the God of salvation, இந்த ரட்சிப்பின் the God of salvation எப்படிப்பட்டவர் என்றால், அல்லேலூயா, ஆமென், நம்முடைய தேவனாகிய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனுமாய் இருக்கிறார். ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக அந்த வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 68 சங்கீதம் 19 வசனத்திலே, ஆமென், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆமென், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை ரட்சிக்கும் தேவன். ஆமென். முதலாவது மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை ரட்சிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நாள்தோறும் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, Amen, the God who loads us, daily loads us with benefits. ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் அவர். அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பின் தேவன் எப்படிப்பட்டவர், the God of salvation, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மீகா 7 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், நான் கூப்பிடும் பொழுது கேட்டருளுகிற தேவன். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் தேவன் என் ஜெபத்தை கேட்டு அருளுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். அதனால மீகா 7:8 அவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். The God of our salvation, Amen, has the ways of deliverance. ரட்சிப்பை அருளும் தேவன் அவர். இந்த ரட்சிப்பு அருளும் தேவன் எப்படிப்பட்ட ரட்சிப்பை தருகிறாரா? ஆமென், பூர்ணமான விடுதலை தருகிற தேவன். வியாதியிலிருந்து, சத்துருவின் போராட்டத்திலிருந்து, இன்னைக்கு சந்திக்கும் பிரச்சனையிலிருந்து, God of salvation. ஆமென். இந்த ரட்சிப்பு அருளும் தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், மரணத்துக்கு நீங்கும் வழிகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அவரிடத்திலே மரணத்துக்கு நீங்கலாக்கும் கர்த்தராலே, இந்த ரட்சிப்பின் தேவனாலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென்.
மரணத்துக்கு நீங்கும் வழிகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 68:19 சங்கீதத்திலே வாசித்தது போல நாள்தோறும் நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிற தேவன். காலைதோறும் அவர் கிருபை புதிதா இருக்கிறது. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து நாம் அவர் போதித்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு சீஷர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தாரு, அன்றாட ஆகாரத்தை தாரும் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய பலனையும் கிருபையும் ஆலோசனை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். The Lord, the God of salvation. Amen. Every day he loads us with benefit. ஒவ்வொரு நாளும் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆமென். ரட்சிப்பை அருளும் தேவன் அவராலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கும் பொழுது, ஆமென், தாங்க ஆண்டவர் தப்பி செல்ல வழிவாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். சோதனை, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் வரும். அது எல்லாருக்கும் அது, ஆமென், இயல்பானதுதான். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனை மத்தியில, இந்த சோதனை காலத்துல அதை தாங்க பலன் மாத்திரமல்ல, தப்பி செல்லவும் ஒரு போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிற நல்ல ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரட்சிப்பின் தேவன் 7 மீகா 7:7 படி இந்த தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொன்னால், அவர் கேட்டு அருளுகிற தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். சங்கீதம் 65:2 பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை அருளும் தேவன் அல்லது இந்த God of salvation, ஆமென், இந்த ரட்சிப்பின் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஆமென், அவர் ஜெபத்து கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுகிறவர், ரட்சிப்பை அருளுகிறவர், தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். நாள்தோறும் நம்முடைய தேவைகளை அருளுகிற தேவனா இருக்கிறார். 65 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள், பூமியின் தூரமான சமுத்திரத்தில் இருந்தவர்களும் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, அல்லேலூயா. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவை. ஆமென். எங்கள் ரட்சிப்பின் தேவன், நீ பயங்கரமான காரியத்தை செய்கிறதுனாலே நீதி அல்லது பூமியின் குடி அனைவரும், பூமியில் இருக்கிற எல்லாரும் நம்பும் நம்பிக்கை, தூரமான சமுத்திரத்துல இடங்களிலிருந்து, தீவுகளிலிருந்து நம்பும் நம்பிக்கை தான் நம்முடைய ஆண்டவர். This God of the salvation, எல்லாரும் நம்பும் நம்பிக்கையின் தேவன் அவர். இந்த ரட்சிப்பின் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறதுனாலே நீதி உள்ள உத்தரவை அருளுகிற தேவன். அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன், ஆமென், அருளுகிறவர், ரட்சிப்பை அருளுகிறவர், அனுதின தேவை அருளுகிறவர், ஜெபத்துக்கு பதிலை அருளுகிற தேவன். ஆமென். எப்படி செய்கிறாரா? பயங்கரமான காரியத்தை செய்வதனாலே நீதி உள்ள உத்தரவை அருளுகிற தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் தேசத்தில் இருந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என் ஆண்டவர் என்ன செய்தார்? மீகா 7:15 படி, ஆமென், மீகா 7:7, ஆமென், பக்தன் ஜெபம் பண்ணுகிறார். 7:8 அறிக்கை செய்கிறார், சத்துருவை நீ சந்தோஷப்படாதே, இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று அறிக்கை செய்து 7:15 எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், பயங்கரமான காரியங்களை செய்து, அற்புத அடையாளங்களை செய்து நீதி உள்ள உத்தரவை தந்தார். தேவ ஜனம் தேவனை நோக்கி முறையிட்ட போது, கூக்குரல் விட்ட போது, அவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டின போது நீதி உள்ள உத்தரவை கர்த்தர் அருளுகிறவர். அருளின அதே ஆண்டவர் இன்றைக்கும் நாம் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையானவர். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் ரட்சிப்பை அருளும் தேவன் அவர். The God of salvation. அந்த வேத பகுதியில நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இன்னைக்கு 65 சங்கீதம் தொடர்ந்து 6:13 பார்க்க உள்ளது. தேவன் பூமியை விசாரித்து அதை நீர் பாய்ச்சுகிறார். The God visit earth. அவர் சர்வவல்ல தேவன் தொடர்ந்து அந்த பூமியை நன்மையினால் நிரப்புகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில 65 சங்கீதம் 9 வசனத்திலும், ஆமென், அவர் பூமியை விசாரிக்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. சர்வவல்ல தேவன், இந்த பூமியை சிருஷ்டித்த சர்வவல்ல தேவன், அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவனுமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவரிடத்து கர்த்தராலே இந்த ரட்சிப்பின்
தேவனாலே அவர் விடுதலை செய்வதற்கு, நம்மை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த மரண பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு என் ஆண்டவர் கர்த்தராலே ஆமென் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அவரிடத்துல கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென். இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் தேவன் எப்படி நமக்கு ரட்சிப்பை அருளுகிறாரா? ஆண்டவர் தாங்க பலன் மாத்திரமல்ல, தப்பி செல்ல ஒரு போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். 124 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம். இந்த 3 காரியங்கள் உண்டத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். எப்படியெல்லாம் கர்த்தராலே ரட்சிப்பை அருளும் தேவனாலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி உண்டு என்று சொல்லும் பொழுது, ஆமென், இந்த மரணம் எப்படி ஒரு மனுஷன் மேல் வருகிறது? முதலாவது, it comes like a snare. ஆமென். ஒரு கண்ணியை போல வருகிறது. ஆமென். அல்லது அது மறைமுகமாய் வைக்கப்பட்ட சீக்ரெட், the snare. இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம், அல்லேலூயா, the storm. மூன்றாவது, ஆமென், the sentence, the serpent. 3 காரியத்தை இந்த நாளிலே இஸ்ரவேல் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த மரணம் 3 விதத்திலே வந்தது. 124 சங்கீதம் 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் உள்ளது. சத்தம் அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா கண்ணிக்கு தப்பிற்று. ஆமென். கண்ணி தெரித்தது. ஆமென். வேடனுடைய கண்ணி. இந்த நாட்களிலும் கூட ஆமென், மரணம் தேவனால் ரட்சிப்பும் தேவனால் மரணத்துக்கு தப்பும் வழி உண்டு. இந்த மரணம் தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று சொன்னால் 124 சங்கீதத்துல பக்தன் சொல்லுகிறான், ஒரு வேடனுடைய கண்ணியை போல. ஆமென். a secret. மறைமுகமானது, மறைக்க வைக்கப்பட்ட ஒரு கண்ணி. அல்லது ஆமென், நாம் போகும் பாதையில நமக்கு தெரியாமலே அது மறைக்கப்பட்ட சீக்ரெட்டா, ஹிடன். இந்த கண்ணியை வைக்கிற ஒரு வேடன் அதை எப்படி வைக்கிறான் என்று சொன்னால், அல்லேலூயா, அதை ஒரு நோக்கத்தோடு கூட வைக்கிறான். ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல. ஆமென். மாறாக அந்த மிருகத்துக்கு அல்லது அந்த பறவையை not to hurt that bird or an animal, அந்த பறவையை காயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அதை ஹண்ட் பண்றதுக்கு, அதை கொலை செய்வதற்கு, அதை வேட்டையாடுவதற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்றைக்கும் பிசாசுடைய கண்ணி எப்படி என்று சொன்னால், ஆமென், அந்த சத்துருடைய கண்ணி எப்படி என்று சொன்னால், not to cause a dent in our life but to devour us. ஒரு ஒடுக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக அல்ல, முற்றிலுமை அழைப்பதற்கு. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது சிறியதா இருந்தாலும் அது கண்ணுக்கு ஆமென் சோத்திரம் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று, மிகவும் வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆண்டவர் சொன்னார், ரட்சிப்பை அருளும் தேவன் முதலாவது இந்த கண்ணியை போன்ற பிரச்சனையிலிருந்து ஒரு நோக்கத்தோடு மறைமுகமாக நம்மை அழிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை ஆமென் தப்பி செல்ல தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஆமென், சங்கீதம் 91:3 பார்க்கிறோம், வேடனுடைய கண்ணிக்கோ பாலாக்கும் கொள்ளை நோய்க்கோ அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை அருளுகிற தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. என்ன மரணம்? ஆமென், கண்ணியை போல நம்முடைய வாழ்க்கையில வைக்கப்பட்ட காரியங்கள், ஆமென் சோத்திரம், நம்மை பிடிக்கும்படி, நம்மை நாசமாக்கும்படி, அல்லேலூயா, வைத்திருக்கிற காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக. சங்கீதம் 57:6 சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் கண்ணி வைத்திருக்கிறார்கள். தாவீது தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி சங்கீதம் 57 அவர் பாடுவது சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், தன்மேல் பொறாமை கொண்ட சவுல் தன்னுடைய மாமனார் அவனை வேட்டையாடினார். ஒரு மிருகத்தை போல வேட்டையாடி எப்படியாவது அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கண்ணியை வைத்தார்கள், குழியை வைத்தார்கள். சொல்லுகிறேன், ஆத்துமா தோய்ந்து போயிற்று என்று கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். 64 சங்கீதம் 5 வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளவே பேசுகிறார்கள், எனக்கு கண்ணி வைக்கும்படி அவர்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை ஆலோசனை பண்ணுகிறார்கள்
என்னை விழுங்கும்படி என்னை பேச தொடர்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள் சொல்லி வேடனுடைய கண்ணிக்கும் ஆமென் பகலிலே பறக்கம்பு வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சவுல் வீட்டுக்கு ஆமென் தாவீது கடந்து போனான். தாவீது கிண்ணறத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி நிமித்தமாய் அவன் மேல் ஈட்டியை எய்த போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த மறைவும் அந்த நோக்கத்தோடு கூட அவன் ஒரு டார்கெட்டட் எனிமியாய் தாவீது மாறினான். அவன் he became the target for the enemy. சத்துருக்கு ஒரு டார்கெட்டாய் ஒரு பொருளாய் அவன் மாறினான். அவன் 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 தப்பி செல்வதற்கு அங்கே வழியே இல்லை. ஆனா பைபிள் சொல்லுகிறது எத்தனையோ முறை அவன் ஈட்டி சவுலின் ஈட்டிக்கும் சவுல் வைத்த வலைகளுக்கு தாவீதை கர்த்தர் தப்புவித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவர். பொல்லாங்கன் ஏகிற அக்கினி அஸ்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க இந்த ரட்சிப்பின் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவன் என் மேல் வாஞ்சா இருக்கிறவர்கள் இருப்பேன், நாமத்தை அறிந்தபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91 ஆமென் 2 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் அவன் என் நாமத்தை அறிந்தபடியால். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் 91:2 நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆண்டவரை நோக்கி நீர் என் கோட்டை என் தஞ்சம் என் அடைக்கலம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இன்னைக்கு பிசாசு ஒரு தனி நபருக்கு ஆமென் மரணம் ஒருவேளை ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில ஒரு கண்ணியை போல வரலாம். பைபிள் சொல்கிறது தாவீது சொல்லுகிறான் அவரோ பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். வானத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய கிருபையும் சத்தியத்தை கர்த்தர் அனுப்பினார். தாவீதோட வாழ்க்கையில அவன் தன்னுடைய மாமனார் மூலமாய் சவுல் மூலமாய் பல கண்ணிகள் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பொழுது அவனை வேட்டையாடினார்கள். ஆனாலும் ஆண்டவர் யோனத்தான் மூலமாய் அவன் எந்த அரண்மனையிலிருந்து அவனை அழிக்கும்படியான கட்டளை வந்ததோ அவன் பிடிக்கும்படி வேட்டையாடும்படியான ஆட்களை கர்த்தர் அனுப்பினானோ அதே இடத்திலிருந்து யோனத்தான் என்கிற ஒத்தாசை கர்த்தர் தாவீதுக்கு அனுப்பினான். அவன் தன்னுடைய மனைவி அவனை எத்தனை முறை அவனை காப்பாற்றினதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி உண்டு. ஒருவேளை கண்ணியை போல இன்னைக்கு நாம் அகப்பட்டு இருக்கலாம். யாரோ ஒருவருடைய பிரச்சனை ஒருவருடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நாம் ஆமென் இந்த நாளிலே நாம் அகப்பட்டு இருக்கலாம் ஒரு பறவை போல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன். என் ஆண்டவர் சர்வ வல்ல தேவன். எந்த நபர் வைக்கிறாரோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 64:5 அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் வைக்கிற கண்ணி யாருக்குமே தெரியாது. ஆனால் பைபிள் சொல்கிறது தேவன் கண்ணியை நமக்கு விரோதமாய் நம்மை அழிக்கும்படி நம்முடைய கால்களை பிடிக்கும்படி அவன் எந்தெந்த சத்துரு கண்ணி வைக்கிறானோ அந்த நபரையும் வைக்கிற அந்த நபரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த தேவன் அந்த சத்துருவின் கண்ணியிலிருந்து நம்மை விடுதலை மரண கண்ணியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே வாசிக்கிறோம் ஆமென் கர்த்தர் அதை என்ன செய்தார். ஆமென். ஒன்று என் ஆண்டவர் அதை செயலிழக்காமல் பண்ணுவார். God will diffuse that. கண்ணி வெடி என்று சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். போகிற பாதைகளிலே பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கிறோம். அறியாமல் கால் வைத்தால் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அதே போலதான் சத்துருக்களால் கண்ணி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது என் ஆண்டவர் செய்கிறார் அது செயலிழக்காமல் பண்ணுவார். அல்லது 124 சங்கீதத்தில் வாசித்தது போல கண்ணியை தெரிக்க பண்ணுவார். அதை உடைத்து போட்டால் மறுபடியும் யாரும் அந்த கண்ணியை வைக்க முடியாது. என் ஆண்டவர் உடைத்தால் மறுபடியும் யாரை அதை சரி பண்ண முடியாது. God will diffuse amen the trap that is snare that's set by the enemy, a secret snare amen with an intention ஒரு நோக்கத்தோடு. அல்லது God will destroy it completely that they may unable to repair it, replace it. அதை மறுபடி வைக்க கூடாதபடி அதை முற்றும் அழித்து போடுவார். இல்லை என்று சொன்னால் God will direct his child amen from that amen harmful situation. அந்த ஆபத்து நிறைந்த அந்த கண்ணிலிருந்து என் ஆண்டவர் வழி விலக போகச் செய். ஒன்று கண்ணியை விளக்குவார் அல்லது கண்ணி இருக்கிற இடத்திலிருந்து எண்ணெய் விளக்குவார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையிலும் இந்த கண்ணி வைத்திருக்கலாம். ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்துகிற கண்ணி. நீதிமொழிகளின் புத்தகம் 7:23 பார்க்கிறோம். ஒரு விபச்சார ஸ்திரீயினிடத்துல ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அடிக்கப்படுகிற எருதை போல கொண்டு போகிறான். அவன் அந்த கண்ணியை பிடிப்படுகிறான். அவன் அவ்வளவுதான், பிடிப்பட்டால் முடிந்தது அவனுடைய வாழ்க்கை.
வாழ்க்கையில. ஆனாலும் ஆண்டவர் ஆமென் இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வசனமாகிய வேதத்தை தந்திருக்கிறார். அவருடைய வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் மறைமுகமாக நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும்படி, இந்த ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த மாம்ச இச்சையிலிருந்து நம்மை ஆமென் தப்பும்படி தேவன் போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். அவருடைய வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா ஆமென். இந்த கண்ணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துருவால் வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மனுஷனுடைய வாய் அவனுக்கு கண்ணியா இருக்கும். வேதத்திலே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 18:7 ஆமென் துன்மார்க்கனுடைய உதடு அவனுடைய ஆத்துமாவுக்கு கண்ணி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக நேரங்களிலே நாம் முறுமுறுப்பதனாலே, அவிசுவாசமான வார்த்தை பேசுவதனாலே அநேக நேரத்திலே நமக்கு நாமே ஆமென் மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தையும் ஆமென் சரீர பிரகார மரணத்தை நாம் வர வைத்துக் கொள்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 3:10-11-12 சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களை சபிக்கிறவர்களை நீங்களே ஆசீர்வதிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நல்லவைகளை நாம் பேச வேண்டுமா? உங்களை நாம் வேதம் சொல்லி ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் அந்த மரண கண்ணி ஆமென் சத்துருக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது, பொறாமை எரிச்சல் நிமித்தமாய். அல்லது இந்த மரண கண்ணி சில நேரத்தில் நம்முடைய தப்பிதங்களினாலே, அவிசுவாச வார்த்தையினாலே நமக்கு நாமே மரணத்தை, நாம் ஆவிக்குரிய மரணத்தை, சரீர மரணத்தை நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வேதம் சொல்கிற இந்த கண்ணி ஆமென் ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தின் மேல் அது வரும். பிரசங்கி 9:12 ஆமென் பறவைகள் எப்படி வலைகளிலே சிக்குகிற அதே போல மனுஷர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் என்று பிரசங்கி எழுதப்பட்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:21 ஆமென் 34-35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மனுஷகுமாரனுடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வலையை போல, தீங்கு வலையை போல வரும் என்று சொல்லி அது மனுஷன் மேல் வரும். நீங்களோ விழித்திருந்து ஜாக்கிரதையா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அருமையான தேவ ஜனம் இந்த காலவேளையில இந்த கண்ணியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசித்த மாத்திர கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் சர்வ வல்ல தேவன். இந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இவர் நம்மை தப்புவிக்க வல்லவர். இந்த ஆண்டவர் அந்த கண்ணியை உடைக்க வல்லவர். இந்த கண்ணி செயலிழக்காமல் செய்ய வல்லவர். அல்லது கண்ணியை நம்மை விட்டு விலக்குவார், அல்லது நாம் இருக்கும் இடத்திலிருந்து அந்த கண்ணியை விலக்குவார். ஒரு கதை, நாம் அறிந்த ஒரு கதை தான், தெரிந்த ஒரு கதை தான். ஆனால் இது இந்த செய்திக்கு இது ஏற்றதா இருக்கும். நாம் புரிந்து கொள்கிற வண்ணமாய் ஒரு மான், காட்டில் வசிக்கிற அந்த மான் தன்னுடைய அது குட்டியை ஈனக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அது குட்டியை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஆமென் அந்த verge of pregnancy, verge of giving birth, she was in the verge of giving birth. அது தன்னுடைய குட்டியை சற்று நேரத்துக்குள் அது என்ன செய்ய வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆமென் அது ஒரு மறைவான இடத்துக்கு அந்த மான் கடந்து சென்ற போது இதை ஒரு வேடன் பார்த்து விட்டார். வேடன் பார்த்து சொல்லுகிறான் தன் மனதுக்குள்ள, இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி. இந்த மானும் அந்த வேடனை பார்த்து விட்டான். அந்த வேடனும் கரெக்ட், இந்த வேடனும் சரியாக குறி பார்த்து விட்டான். இந்த மானை கொஞ்ச நேரத்திலே அதை கொன்று விடுவதற்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது சிங்கமும் இந்த மானை பார்த்து விட்டது. இன்னொரு பக்கம் காட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மானுக்கு வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கிறது. தன் குழந்தையை இது பெற்றெடுக்க வேண்டும் பத்திரமாய். ஆனால் ஒரு பக்கம் வேடனுடைய ஆமென் அம்பு அதுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை விழுங்கும்படியான சிங்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் காட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்கும் தப்பி செல்ல முடியாத நிலைமையில இந்த மான் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலே இடி மின்னல் வர ஆரம்பித்தது. இந்த மின்னல் வந்த உடனே அந்த மின்னல் இந்த வேடனை தாக்கின போது அவன் குறி தப்பிச்சு, அந்த குறி தப்பி அந்த அம்பு சிங்கத்தை கொன்று விட்டது. சிங்கமும் இறந்தது, வேடனும் தடுமாறி போனான். மழை பெய்து அக்கினியும் அணைந்து போனது. இந்த மான் பத்திரமாய் சந்தோஷமாய் எந்த பிரச்சனை இல்லாமல் தன்னுடைய குட்டியை பெற்றெடுத்து சுகமாய் போனது.
நாட்களை நம்மை சுற்றிலும் வேடனுடைய அம்பை போல, சிங்கத்தை போல, எரிகிற அக்கினி போன்ற பிரச்சனை இருந்தாலும் தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி ரட்சிப்பை அருளுகிறார். கர்த்தராலே தப்பும் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. இன்னைக்கு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்ப அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை, ஆமென், ஏதோ ஒரு ஒத்தாசை அனுப்பி என் ஆண்டவர் செய்ய பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்ப வல்லவர். முதலாவது சொன்ன the snare which is a secret weapon. ஆமென். ஒன்று கண்ணி, அது மறைமுகமாக ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது the storm which comes suddenly in our life. இரண்டாவது பார்க்கும் பொழுது புயல் காற்று, அது எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னோடு கூட இருந்த கைதிகளும் அவர்கள் கப்பல் பிரயாணத்தை துவங்கினார்கள். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் செல்ல வேண்டும். ஆனா போகிற பாதையில பயங்கரமான மழை வந்தது. வேதத்திலே வாசிக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போனது. இதுக்கப்புறம் தப்பி பிழைப்போம் நினைச்சிட்டாங்க. ஆமென், நாங்க ரோமாபுரியில போய் சிறை கைதிகளாய் ஆமென் இருப்பதை பார்க்கிறோம், இருப்போம் என்று நினைத்தோம். ஆனால் இங்கே நாம் மரித்து விடுவோம், இந்த கடலிலே நாம் புதைக்கப்படுவோம் என்று நினைத்தார்கள். ஆமென், யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓயாத அடமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆமென், இருள் காரில் சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போனது. ரட்சிப்பின் தேவனாலே ஆமென் தப்பும் வழிகள் உண்டு. ஆமென், ரட்சிப்பா கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வேத பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற பிரச்சனை எப்படிப்பட்டது? அப்போஸ்தலர் நடபடிகள் 27, 13, 14, 18 ஆகிய வசனத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு தென்றல் காற்று வீசினது. 13ஆம் வசனம், சற்று ஆறுதல். ஆமென், ஸ்தோத்திரம். கிரேத்தா தீவுக்கு நாம் போய்விடலாம், சற்று ஆறுதல் வந்தது. ஆமென். அடுத்ததாக பார்க்கும் 14ஆம் வசனம், யூரோ கிலிதோன் என்கிற கடும் காற்று வந்தது. மூன்றாவது 18ஆம் வசனத்திலே பாசிப்பொழுது பெருமழை. ஆமென், பெருமழை என்ன செய்ததாம்? மேலும் பெருங்காற்று மழையிலே நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால். அப்ப மூன்று விதமாக காற்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று தென்றல் காற்று, இரண்டாவது கடும் காற்று, பெருங்காற்று மழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் கொஞ்சம் நல்லா இருந்தது, பிரச்சனையில் அவ்வளவாய் தெரியல. இந்த செகண்ட் வேவ் பாத்தீங்கன்னா கடும் காற்றை போல இருக்கிறது. இன்னும் சொல்கிற தேர்ட் வேவ், இந்த கொரோனாவோட தேர்ட் வேவ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா பெருங்காற்று மழையை போல. ஒருவேளை இன்னைக்கும் தொடர்ந்தேச்சியா கடந்த 2020 வருஷம் தொடங்கி 21 வருஷம் கிட்டத்தட்ட 4 மாதம் சென்று விட்டது. ஆமென், தென்றல் காற்றை போல ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கொடுங்காற்றை போல யூரோக்கிலிதாம் என்ற கொடுங்காற்று. ஆமென். அதுக்கு பின்பதாக பார்க்கும் பொழுது பெருங்காற்று மழை பெய்கிற அனுபவம். இன்னைக்கு ஒன்றின் பின்றாக இந்த கொரோனாவின் தாக்கம் அலை ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் கொஞ்சம் சற்று இளைப்பார்ந்தார்கள், இனி அந்த பிரச்சனை ஓய்ந்தது என்று சொல்லி. ஒரு காற்று வந்த பின்பு கொடுங்காற்று வந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். கடுங்காற்று, யூரோக்கிலிதான் என்ற கடுங்காற்று வந்தது, பெருங்காற்று மழை பெய்தது. ஒன்றின் பின் ஒன்றாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்றின் பின் ஒன்றாக இன்னைக்கு நாம் சந்திக்கிற இந்த காற்று, இந்த ஸ்டார்ம், இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த காற்று, இந்த வியாதி, இது நிமித்தமாக தொடர்ந்தேச்சியாய் ஒன்றின் பின்றாக ஒன்று இந்த காற்று வீசினதுனால என்னென்ன நடந்தது தெரியுங்களா? நமக்குள்ள பயம் மாத்திரம் அல்ல. ஆமென், அந்த கப்பல், பிரயாணம் செய்த கப்பல் பாறையின் மேல் மோதி ஆமென், அதில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போடுற அனுபவம். இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சிகள், ஆமென், பயங்கள், எதுவுமே செய்ய முடியாத ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை, மரணம்தான். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றுமற்று போன ஒரு நம்பிக்கை. ஆனால் பைபிள் சொல்கிறது, தப்பி செல்ல கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, the secret snare, the sudden storm. நம்முடைய வாழ்க்கையில மரணம் ஒருவேளை சடுதியா, எதிர்பாராத,
uncontrollable, beyond our ability. கட்டுப்படுத்த முடியாத, கட்டுக்கடங்காத, ஆமென், மனுஷ முயற்சியெல்லாம் அற்று போனது. அங்கே அனுபவசாலிகள் இருந்தார்கள், கைதிகள் இருந்தார்கள், யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. இந்த புயல் காற்று ஒரு தனி நபருக்கு வைக்கப்பட்ட ஒரு கண்ணீர் போல அல்ல. இந்த சடுதியாய் வந்த இந்த புயல் காற்று அங்கிருந்த அத்தனை பேரையும், இன்னைக்கு அதுதானே, சிறு பிள்ளைகளையும் இந்த வியாதி விட்டு வைக்கல, பெரியவர்களையும் விட்டு வைக்கல, பணக்காரர்களையும் விட்டு வைக்கல, அங்கிருந்த மாலுமியும் அந்த படகின் அந்த கப்பலின் சொந்தக்காரனையும் அது விட்டு வைக்கவில்லை. தொடர்ந்தேச்சியாய் இந்த பிரச்சனை ஒன்றின் என்று ஒன்றாய் அந்த கப்பல் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். We see the problem that people faced. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு பவுல், கைதியாய் கப்பல் ஏறின பவுல். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம், ஆமென், அந்த 30 வசனம் 34 வசனத்துல அவர் அழகாய் சொல்லுகிறார். குறிப்பா 27 அதிகாரம் 22 வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்க பயப்படாதீங்க, திடன் மனதா இருங்க. ஏன் தெரியுமா? ஆமென், கப்பலுக்கு வேணா சேதம் வரும், உயிருக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். 27 அதிகாரம் 34 வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழே விழாது என்று சொன்னார். கப்பலுக்கு சேதம் வரும், உயிருக்கு சேதம் வராது. ஆமென். உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழே விழுவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு பயத்தில் இருக்கிற சூழ்நிலையில நீங்களும் நானும் விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆமென், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற தேவன் இந்த ராத்திரியில் எனக்கு தரிசனமாயி அந்த தேவ தூதனானவர் சொன்னார், ஆமென், தைரியமாயிரே பவுல், உனக்கு சொன்ன பிரகாரமாய் நடக்கும் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா கைதிகளை பார்த்து சொன்னார், பயப்படாதீங்க, ஆமென், பலன் கொண்டு திடமனதா இருங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, இளைப்பாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆமென், எனக்கு சொன்ன பிரகாரமாய் நடக்கும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கணும். அன்னைக்கு ஒரு தானியேல், ஆமென், அவன் விசுவாசித்தான், சொப்பனத்தின் சொன்னான், சொப்பனக்கூடிய அர்த்தத்தை சொன்னான். இது நிமித்தமாய் அந்த தேசத்தில் இருந்த மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்ட பிரதானிகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென். அவன் மூலமாய் அவன் பிரதானிகள் காப்பாற்றப்பட்டார்கள். சொப்பனத்தை விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியல. ஆனா தானியேல் சொன்னதுனாலே அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு எஸ்தர் மூலமா யூத குலம் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென், இன்னைக்கு ஒரு மோசே மூலமாக, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு மோசே மூலமாக அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு யோசுவா போல, ஆமென், நீங்களும் நானும் அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருந்தால் நீங்களோட வாழ்க்கையில ஒரு அமைதியும் இளப்பாறுதலை அடைவீர்கள். தப்பி செல்கிற வழி என்ன? சங்கீதம் 46 வாசிக்கிற 10 வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் 4 அதிகாரம் 35-41 பாருங்களேன். ஆமென். எல்லாரும் பிரயாணப்பட்டு போகிறார். இயேசு சொன்னார், வாங்க அக்கறைக்கு போகலாம் என்று சொல்லி. ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு சூறை காற்று, ஒரு பயங்கரமான மழை, ஆமென், அலைகள் அந்த கப்பலில் மோதின போது அவர்கள் சத்தமிட்டு கூக்குரலிடுகிறார்கள், ஐயரே, ஆமென், நாங்கள் மடிந்து போகிறோமே, ஆண்டவரே நீங்க என்னப்பா செய்றீங்கன்னு சொல்லி. ஆனால் புயல் வெளியே இல்ல, அவர்கள் மனதுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் இயேசு சொன்னாரே ஆரம்பத்திலே, அக்கறை வாங்கன்னு சொல்லி. அநேக நேரங்களில கர்த்தர் நம்மை அந்த புயலிலிருந்து வெளியே கொண்டு போக மாட்டார், ஆனா புயலின் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். See, God does not take us away from the storm. God did not take the boat away from the storm, but God kept them alive in that storm, in the midst of the storm. படகை கர்த்தர் புயலிலிருந்து வெளியே கொண்டு போகல, ஆனா புயலின் மத்தியிலே அவர்களை பாதுகாத்தார். இயேசு கிறிஸ்து இருப்பதனாலே புயல் வராது என்று சொல்லல, புயல் வரும், ஆனால் புயல் நம்மை மூழ்கடிக்காது. ஆமென். இட்ஸ் நாட், ஆமென், ஹalleluya, ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனாலே புயல் வராது என்று சொல்லல, வரும். ஆனால் புயல் வந்தாலும் அந்த தண்ணி நம்மை மூழ்கடிக்காது. கர்த்தர் நம்மை பத்திரமாய் கரை சேர்க்கிற ஆண்டவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30 அதிகாரம் 15 வசனம். அது என்ன சொல்கிறது? அமெரிக்கையும் நம்பிக்கை தான் நம்முடைய பலன் என்று சொல்லி. அமெரிக்கையும் நம்பிக்கை. அமெரிக்கை
நம்பிக்கையில தான் சார்ந்திருக்கு. என்ன நம்பிக்கை? நான் ஆராதிக்கிறவரும், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறோம், என்னை ஆட்கொண்ட தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. See the problem. Amen. See the person and see the presence of God and the promise of God. அந்த தேவ தூதனானவர் அந்த அக்கினியின் அந்த தண்ணீரின் நடுவுல, அந்த சூழ்நிலை நடுவுல, அல்லேலூயா, என் ஆண்டவர் சின்ன காரியம்தான், இந்த முடி கூட விழாது, ஆண்டவர் அது கூட பாதுகாக்கிற தேவன் அவர். Amen. God is concerned about even insignificant tiny things in our life. என் ஆண்டவர் சின்ன காரியத்துக்கும் அக்கறை செலுத்துகிற தேவன். அந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே, நீ நிச்சயம் உனக்கு சொன்ன பிரகாரமாய் நடக்கும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல போறோம். தாவே ஆண்டவரே, நீ தப்பி செல்ல எங்களுக்கு நீ வழி வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருந்தால் நீ உங்களுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. விசுவாசி அமெரிக்கும் நம்பிக்கை தான் நம்முடைய பலன். பூமி நிலை மாறினாலும், சமுத்திரங்கள் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கைகள் அசைத்து அல்லேலூயா. அவர் சொன்னாரே, வாருங்கள் அக்கறைக்கு போம், அவ்வளவுதான். ஆமென். அவர் வார்த்தை நம்பினால் போதும், அவர் நம்மை நடத்தி செல்வார். அநேக நேரங்களில அவரை பற்றி அறிகிற அறிவு நம்மிடத்தில் இல்லாததனாலே தான் அநேக நேரங்களில ஆமென் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், பயந்து விடுகிறோம். இந்த காலகட்டங்களில தொடர்ந்தேர்ச்சியாய் புயலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அமெரிக்கையும் நம்பிக்கை தான் நம்முடைய பலன். நீங்க தேவ சித்தத்தின் மைய பகுதியிலே நீங்கள் இருந்தாலும் இந்த வியாதி நம்மை மேற்கொள்ளாது, நாம் அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். The provision of God. தேவன் தந்த ஆமென் ஆசீர்வாதம் என்ன? தப்பி செல்ல வழி என்ன வழி? ஆமென். பைபிள் சொல்கிறது, கர்த்தர் கப்பல் மோதி அது உடைந்த போதும் என் ஆண்டவர் கப்பலால் செய்ய முடியாததை கப்பல் துண்டுகள் செய்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஆமென். சில கப்பல் துண்டுகளை கொண்டு அவர்கள் கரை சேர்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணி இருக்கிறீரப்பா. ஒருவேளை நாங்க நம்பினோம் மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் கர்த்தர் இதுவரை நாம் நிர்மூலமாகாமடி கர்த்தர் தம்முடைய கிருபை என்ற கப்பல் துண்டுகளை வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொண்டு போக வல்லவர். ஆமென். சின்ன காரியங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு சிம்சோன் சொன்ன, ஆண்டவரே, இந்த பிலிஸ்தர்களை நான் எப்படி மேற்கொள்வது? கர்த்தர் ஒரு பச்சை தாடை, கழுதை தாடை எலும்பை கர்த்தர் தந்தார். அதே போல என் ஆண்டவர் அற்பமானவைகளை கொண்டு, அசாதாரணமானவைகளை கொண்டு மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 1 அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களே வாசிக்கும் பொழுது, ஆசியா தேசத்தில் எங்களுக்கு உண்டான உபத்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். பலத்துக்கு அவன் சொல்லுகிறவா தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றும் அற்றி போனது காரணம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமும் அதிக வருத்தம் நேரிட்டது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வையாமல் மரித்தோரை உயிரோடு எழுப்பும் தேவன் மேல் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இம்மற்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் எங்களை தப்புவிப்பார். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பின் தேவனாலே ஆமென் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. A snare which is a secret weapon of the devil. ஆமென். கண்ணீர் போல மறைமுகமாய் வைக்கப்பட்ட மரண காரியங்கள் இருக்கலாம், அல்லது ஆமென் சடுதியா எதிர்பாராத நம்முடைய விசுவாசத்தை அழிக்கக்கூடிய புயலை போல சடுதியாய் வரலாம். அவைகளின் நடுவிலே நம்மை பாதுகாத்து தப்ப வழி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். 3வது பார்க்கும் the snake, the serpent. ஆமென். sentence from God. தேவனால் அனுமதிக்கப்பட்ட என்னாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 9 வசனத்திலே பார்க்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது அந்த பாளையத்திலே கர்த்தர் அல்லேலூயா, அவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள். கர்த்தர் செய்த எவ்வளவு நன்மைகள் அனுபவித்த ஜனம் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. இது தேவனுடைய நியாய தீர்ப்பாக அங்கே வந்தது. அந்த கொல்லிவாய் சர்ப்பம் தேவனுடைய இருதயத்தை உடைத்ததினாலே, ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதினாலே அங்கு கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாராம்?
மரணத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பு அருளுகிற தேவன். மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகள் அவரிடத்தில் உண்டு. மோசே உடனே ஜெபம் பண்ணுகிறார். எல்லாரும் கேட்கிறார்கள் 21:5 மோசே ஆமென் எதற்கு அது வந்தது என்று பார்க்கிறோம், முறுமுறுத்ததுனால. 21:7 மோசே நோக்கி சொல்லுகிறார்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென், நீ என்ன செய், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை கோலின் மேல் வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி. Sometimes the sentence of God comes like a serpent. The snare of the enemy, it's a secret weapon of the enemy. Sometimes, the storm comes suddenly, unexpected in our life. ஒருவேளை கண்ணியை போல மறைமுகமான ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்ட மரணக்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அல்லது எதிர்பாராத சடுதியாய் வருகிற புயலை போல இருக்கலாம். மூன்றாவது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஒரு சர்ப்பத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் வேகமாய், குதிரையில வேகமாய் ஓடுகிறவனுடைய கால்களை கடிக்கக்கூடியது. ஆமென். அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த பாளையத்துக்குள்ளே முழுமையாய் சர்ப்பத்தால் நிறைந்திருந்தது. தேவன் எல்லா ஜனங்களும் மடிந்து போகிற ஒரு அவல நிலைமை. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் மோசே ஜெபம் பண்ணின போது வெண்கல சர்ப்பம் அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். யோவான் 3:14-15 வாசிக்கும் பொழுது ஆமென், மோசையினாலே வனாந்திரத்துல எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது, இதே போல ஆமென் தேவகுமாரன் உயர்த்தப்படுவார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். என்னைக்கும் மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி உண்டு. உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து அவரை இந்த காலவெளியிலே நோக்கி பார்க்கும் பொழுது மரணத்துக்கு நீங்களாகும் வழி உண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இளையகுமாரன் தகப்பன் விட்டு தூரம் போய் பாவத்தில் வேசித்தனத்தில் விழுந்து எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் வந்தான். ஆனால் வேதம் சொல்ல மனம் திரும்பின போது அவன் தகப்பன் சொன்னான், மரித்தான், இப்பொழுது அவன் பிழைத்திருக்கிறான். பாவத்திலே அன்னைக்கு ஆதாம் ஏவாள் தவறு செய்து மரித்து போனார்கள். ஆவிக்குரிய மரணம் வந்தது, தேவனை அவர்களை விட்டு பிரித்தது. ஆனால் ஸ்திரீயின் வித்து பிசாசின் தலையை நசுக்கும் என்று சொன்ன ஆண்டவர், அல்லேலூயா, சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தின அந்த சத்ருவை என் ஆண்டவர் சிலுவிலே ஆமென் மிதித்து போட்டார். இந்த காலவெளியில் சொல்ல போகிறோம். யோவான் 3:15 சொல்லுகிறது, அல்லேலூயா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்மையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த காலவெளியில் சொல்லுங்க, ஆண்டவரே உயர்த்தப்பட்ட சிலுவைக்காக நன்றி. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் இந்த சிலுவை நோக்கி பார்க்கிறார்களோ, அன்றைக்கு வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்த ஜனங்கள், ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். ஆண்டவரே இந்த சிலுவையில எதிரடியா இருந்த கட்டளைகள், கையெழுத்துகள் அவைகள் நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகள் முற்றிலும் வெற்றி சிறந்து ஆண்டவரே அவைகளை வெளிரங்கமான கோலமாக்கின அதே தேவன் இன்னைக்கு எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். இந்த காலவெளியில் சொல்லுங்க, 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தின்படி, அல்லேலூயா, ரட்சிப்பை அருளும் தேவனே, அல்லேலூயா, கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. இந்த காலவேளையில அது ஒரு கண்ணியா இருக்கலாம், மரண கண்ணி. அதை கர்த்தர் அதை அகற்ற வல்லவர், அதை உடைக்க வல்லவர், அதை செயலிழக்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். கண்ணியை விளக்குவார் அல்லது கண்ணியை இருக்கிற இடத்திலிருந்து நம்மை விளக்கும் தேவன். தாவீதுக்கு செய்தார், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். அவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த கோட்டை. அல்லது ஆமென், புயலை போல சடுதியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த மரணம் வரலாம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அளிக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஆமென் ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நீங்களும் நானும் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருந்தால், ஆமென், அவரை விசுவாசித்தால், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய பிரசன்னத்தின் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கும் என்றால், நம்முடைய உறுதி அதன் மேல் இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குவைட்னஸ், அமைதி, அமரிக்கை வரும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சில கப்பல் துண்டுகளை கொண்டு கரை சேர்த்தது போல ஆண்டவர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையை பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லது வெண்கல சர்ப்பத்தால் ஆமென் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது
அன்றைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு போல நியாய தீர்ப்பின் வடிவமாக ஆமென் சர்ப்பங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்துக்கு நீங்களாக்கும் வழியை கர்த்தர் சிலுவையை உண்டு பண்ணினது போல இன்னைக்கு சிலுவை நோக்கி பாருங்களேன், கர்த்தர் இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நீங்களும் நானும் சொல்ல போகிறோம் ஆபகுக் முந்தம் அதிகாரம் 17-18 படி ஆமென், என்ன சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் மாடுகள் இல்லாத போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். சூழ்நிலைகள் ஒன்றும் என்னை பாதிக்காது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நான் காத்திருப்பேன், நிச்சயமாய் வரும் என்று சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆபகுக்கை போல சொல்லுங்க. இந்த நாளில சொல்லுங்க, சூழ்நிலை ஆமென் யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், ஹோப்லெஸ்ஸா இருக்கலாம், ஆமென் கடங்காத பிரச்சனையா இருக்கலாம். ஆனா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, ஆமென், the God of salvation, ரட்சிப்பும் அருளும் தேவனே, மரணத்துக்கு நீங்கும் வழிகள் இடத்திலே உண்டு. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, அனுதினமும் எங்களுக்கு நன்மை, எங்களை ஆண்டவர் நன்மையால் எங்களை நிரப்புகிற தேவன், ரட்சிப்பின் தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளுகிற தேவனா இருக்கிறேன். ஓ, பயங்கரமான காரியங்களை செய்வதனாலே நீதி உள்ள உத்தரவை அருளுகிற தேவனா இருக்கிறேன். ஆமென், சோத்திர பூமியை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவர் பூமியை செழிப்பாக்குகிற தேவனா இருக்கிறேன். You are the God of salvation. குமாரன் விடுதலையாக்கி நாம் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, தாவீதுடைய வாழ்க்கையில அவனை மரண கண்ணியில் இருந்து அவனை தப்புவித்த தேவன் ஆண்டவர். யாரெல்லாம் அந்த ஆண்டவரை அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மரண கண்ணி வைத்தார்களோ கர்த்தாவே, அத்தனை பேரும் ஆண்டவரே நீர் அவர்களை சந்தித்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் அதை செயலிழக்காமல் பண்ணினீர். ஆண்டவரே, அந்த தாவீதை ஆண்டவரே இந்த மரண கண்ணியிலிருந்து, வேடனுடைய கண்ணியிலிருந்து ஆண்டவரே அவனை பாதுகாத்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதை செயலிழக்க பண்ணினீர். ஆண்டவரே, அந்த கண்ணியிலிருந்து அவனை தப்பிச் செல்ல அவனுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணின தேவனையா. இன்னைக்கு கர்த்தாவே, இந்த ஆத்தும புரோதமா இருக்கிற மாம்ச இச்சைகளை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி ஆண்டவரே நீர் உம்முடைய வசனத்தை ஆண்டவரை கர்த்தர் தந்திருக்கிறீர். உம்முடைய வசனம் காதுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கட்டும். ஆண்டவர் பூமி மேல் சடுதியாய் மனுஷகுமாரனுடைய வருகையின் அடையாளம் ஆண்டவரை வளையை போல பூமி மேல் இந்த மரணம் வரும். ஜனங்கள் அதில் பிடிக்கொண்டு போவார்கள், அதில் சிறைப்பட்டு போவார்கள், பிடிக்கப்படுவார்கள். நாங்களும் விழித்திருந்து ஜெபிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஓ கர்த்தாவே, நீர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி இந்த கண்ணிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் நாங்கள் பலவிதமான ஆண்டவரே எதிர்பாராத புயலை நாங்கள் சந்திக்கலாம். எங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு மட்டுப்படுத்தக்கூடிய ஐயா பயத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டவரை கர்த்தாவே, மரணம் போன்ற புயல் காற்று வரலாம். அநேக நேரங்களிலே ஆண்டவரை எங்கள் வாழ்க்கை படகை ஆண்டவரை நீ புயலிலிருந்து வெளியே கொண்டு போக மாட்டீர். ஆண்டவரே, மாறாக புயலின் நடுவில் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. நீ எங்கள் வாழ்க்கையில் இருப்பதனால் புயல் வராது, மரணம் வராது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் வரும். ஆனால் அது எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பத்திரமாய் கரை சேர்க்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் அசீஷர்களை போல அற்ப விசுவாசிகளாய் இராமல் ஆண்டவர் சொன்னாரே, வாருங்கள் அக்கறைக்கு போவோம், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கை பிரயாணத்துல, கப்பல் பிரயாணத்துல ஆண்டவர் அவனோடு இருந்தவர்களும் ஆண்டவர் தொடர்ந்தேச்சியாய் தென்றல் காத்து வந்தது, கடுங்காற்று வந்தது, பெருங்காற்று மழை வந்தது. ஒருவேளை இந்த கொரோனாவின் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை பயங்கரமாய் இருந்தாலும் கர்த்தாவே, அன்னைக்கு பவுலை ஆண்டவர் அந்த சூழ்நிலையில பத்திரமாய் பாதுகாத்து ரோமாபுரிக்கு கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானா, இன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் தேவ சித்தத்தின் மைய பகுதியில் இருக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களாய், விசுவாச வார்த்தையை பேசுகிறவர்களாய், ஆண்டவரே
கர்த்தாவே உம்மை பற்றி அறிகிற அறிவில் இன்னும் நாங்கள் வளர, நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள இன்னும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய வசனத்தில் பலப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவேளை ஆண்டவரே ஐயா, உம்முடைய நியாய தீர்ப்பு சர்ப்பத்தை போல வனாந்தரத்தில் வந்தது. தேவனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்த போது பாளையம் எங்கும் சர்ப்பத்தால் நிரப்பப்பட்டது. ஆனால் மரணத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் தேவனே, மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. நீர் ஆண்டவரே ஒரு வெண்கல சர்ப்பத்தை அன்றைக்கு உருவாக்க பண்ணினீர். ஆண்டவரே, நீரே சாபம் அறியாதவர், நீர் எங்களுக்காய் சாபமானீர். பாவம் அறியாத நீர் எங்களுக்கு பாவமானீர். இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் அந்த மரண ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்திருக்கலாம். தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். இருதயம் ஆண்டவரை கடினப்பட்ட சூழ்நிலை, உணர்வில்லாத இருதயமா இருக்கலாம், கற்பாறை போன்ற இருதயமா இருக்கலாம். என் ஆண்டவர் அப்பா, இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தவர்களை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது ஆண்டவரே கர்த்தாவே, எங்கும் சர்ப்பங்கள், எதிலும் சர்ப்பங்கள் ஆண்டவரே அவன் விஷம் கக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில, அந்த சரீரத்தில் அநேகர் மடிந்து விழுகிற அந்த சூழ்நிலையில அன்னைக்கு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். யோவான் 3 ஆண்டவரே கர்த்தாவே 13, 14, 15 பார்க்கும் பொழுது நீரே எங்களுக்காக உயர்த்தப்பட்டீர். ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் அந்த கால்களில உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவரே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொன்ன தேவன், ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவீராக. இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவரே, the sentence of God, amen, death sentence Lord that comes like a serpent in our life Lord, அதை நீர் விலக்கி ஆண்டவரே விலக்கும்படி ஆட்சியாக ஆண்டவரோ, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதை நோக்கி பார்க்கிற வேளையில கர்த்தாவே, என் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருந்து இந்த மரண கண்ணியையும் இந்த புயல் காற்றை நீர் ஓய பண்ணுவீராக. இந்த சர்ப்பங்களை எங்களை விட்டு விலக்குவீராக தகப்பனே. கர்த்தர் ரட்சிப்பின் தேவனே, உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆண்டவர் எங்கள் கால்களை போல மாற்றி உயர்தரத்தில் எங்களை நிறுத்துவீர். விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பார். தொடர்ந்து இந்த வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை தியானிங்கள். அமரிக்கும் நம்பிக்கை தான் நம்முடைய பலன். ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபொழுது நம்மை கைவிட மாட்டார். இந்த நாட்களிலே அதிகமாய் வேதத்தை முழு வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்ப நீங்கள் நேரம் கொடுங்கள். தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். நாட்களை வீணாக்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.